சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகைஹ. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. முதலாவது அத்தியாயத்தில் இரண்டாவது வள்ளி, முதல் மந்திரம். அன்யத் ஸ்ரேயோன்யதுதைவ ப்ரேயஹ தே உபே நானார்த்தே புருஷகும் சினீதஹ. தயோ ஸ்ரேய ஆததானஸ்ய சாது பவதி. ஹீயதே அர்த்தாத் ய உப்ரேயோ வ்ருணீதே. முதலாவது வள்ளியினுடைய முடிவில் நச்சிகேதன் தான் 2 வரத்தை அனாத்மா அல்லது பிரேயஸிற்காக பயன்படுத்திவிட்டு 3வது வரத்தை ஸ்ரேயஸிற்காக அல்லது மோட்சத்திற்காக பயன்படுத்துகின்றான். இந்த 2 வார்த்தை நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். ஸ்ரேயஸ், பிரேயஸ். இந்த வள்ளியில் முதல் சில மந்திரங்களில் மீண்டும் முகவுரையாகவே யமதர்மராஜா சில கருத்துக்களை கூறுகின்றார். அதில் முதலில் அவர் கூறுவது, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்ற முடிவானது தேர்ந்தெடுக்க காத்திருக்கிறது. ஒருவன் ஸ்ரேயஸை வாழ்க்கையில் லட்சியமாக தேர்ந்தெடுக்கலாம், அல்லது பிரேயஸை லட்சியமாக ஒருவன் தேர்ந்தெடுக்கலாம். ஸ்ரேயஸ் என்றால் மோக்ஷம், பிரேயஸ் என்றால் லௌகிக சுகம் அல்லது சம்சாரம். தமிழில் கூறினால் ஸ்ரேயஸ் என்றால் நன்மை, பிரேயஸ் என்றால் இன்பம். ஒவ்வொரு மனிதனும் இன்பத்தை தேர்ந்தெடுக்கலாம், நன்மையை தேர்ந்தெடுக்கலாம். பிறகு இரண்டாவதாக நாம் பார்த்த கருத்து, சாத்தியத்திற்கும் சாதனைக்கும் ஒரே பெயர் இருக்கின்றது. சாத்தியம் நம்மளுடைய லட்சியம் ஸ்ரேயஸ். அந்த ஸ்ரேயஸுக்கான மார்க்கமும் சாஸ்திரத்தில் ஸ்ரேயஸ் என்றே சொல்லப்படுகிறது. பிரேயஸ் என்ற லட்சியத்திற்கான மார்க்கமும் பிரேயஸ் என்றே சொல்லப்படுகிறது. ஆகவே ஸ்ரேயஸும் ஸ்ரேயோ மார்க்கமும் ஸ்ரேயஸ் என்று சொல்லப்படுகிறது. பிரேயஸும் பிரேயோ மார்க்கமும் பிரேயஸ் என்று சொல்லப்படுகிறது. இதில் ஒரு மனிதன் ஸ்ரேயஸை அடைய வேண்டும் என்று தீர்மானம் செய்துவிட்டால் அவன் என்ன செய்ய வேண்டும்? ஸ்ரேயோ மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். ஸ்ரேயோ மார்க்கம் ஞானம், ஞானம் ஸ்ரேயோ மார்க்கம். ஞானம் என்றால் சாஸ்திரத்தில் சொல்லப்படுகின்ற அறிவு. இந்த ஞானத்தை எப்படி அடைவது? சாஸ்திரத்தை கேட்பதன் மூலமாக, சிந்திப்பதன் மூலமாக. ஆகவே சிரவணம், மனனம் முதலியவைகள். அதற்கு நம்மை தகுதி செய்து கொள்வதற்காக நாம் பயிற்சி செய்கின்ற சில விரதங்கள், சமக, தமக, வைராகியம், இவைகளெல்லாமும் ஸ்ரேயோ சாதனம், ஸ்ரேயோ மார்க்கம். ஸ்ரேயஸை முடிவாக கொண்டால் இந்த மார்க்கத்தில் ஒருவன் பந்தப்படுகின்றான். பிறகு
பிரேயஸ் வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அதற்கான செயலில் ஒருவன் ஈடுபட வேண்டும். கர்மத்தில் அவன் பந்தப்படுகின்றான். வைதிகனாக இருந்தால் வைதிக கர்மம் செய்வான், இல்லாவிட்டால் வியாபாரமோ. கர்மத்தில் அவன் பந்தப்படுகின்றான், செயலில் அவன் பந்தப்படுகின்றான். இந்த கருத்தையும் யமதர்மராஜா கூறினார். இதில் இனி ஒரு கருத்து, ஸ்ரேயஸ் பிரேயஸ் இந்த இரண்டும் நம்முடைய சாய்ஸ், நம்முடைய தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு உள்ளது. இதில் யாரும் நமக்கு நீ ஸ்ரேயஸை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும், பிரேயஸை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது. இந்த கருத்தெல்லாம் யமதர்மராஜா முதல் மந்திரத்தில் கூறினார். அதை இப்பொழுது பார்ப்போம். சென்ற வகுப்பில் முதல் வரி மட்டும் பார்த்தோம். இப்பொழுது மீண்டும் முதல் வரியை பார்ப்போம். அந்யத் ஸ்ரேயக. ஸ்ரேயக என்றால் ஸ்ரேயோ மார்கக, அந்யத் என்றால் வேறு, ஸ்ரேயஸ் மார்க்கம் வேறு. உத ஏவ, உத ஏவ என்றால் இண்டீட் உண்மையில். பிரேயக அந்யத், பிரேயக என்று இங்கு முதல் கூறுவது பிரேயோ மார்க்கம், பிரேயோ மார்க்கம் வேறு. பிறகு இந்த ஸ்ரேயோ மார்க்கமும் பிரேயோ மார்க்கமும் எப்படிப்பட்டது? தே உபே. தே என்றால் அவை இரண்டு. எவை இரண்டு? ஸ்ரேயோ மார்க்கமும் பிரேயோ மார்க்கமும். உபே அந்த இரண்டும். நானார்த்தே. நானார்த்தே என்றால் விதவிதமான பிரயோஜனத்தில் கொண்டு சேர்ப்பது. அர்த்தம் என்றால் பிரயோஜனம். நானா என்றால் விதவிதமான, வேறுபட்ட. நானார்த்தே என்பது உபே என்பதற்கு அடைமொழி. அந்த இரண்டும் எப்படிப்பட்டது? விதவிதமான லட்சியத்தில், முடிவில் நம்மை கொண்டு சேர்ப்பது. அப்படிப்பட்ட ஸ்ரேயோ மார்க்கமும் பிரேயோ மார்க்கமும் புருஷம். புருஷம் என்றால் மனிதனை. இரண்டாவது பக்தி. புருஷம் மனிதனை என்ன செய்கின்றது? சினீதக பந்தப்படுத்துகின்றது, அதில் நம்மை கட்டுகின்றது. எது நம்மை கட்டுகின்றது? ஸ்ரேயஸும் பிரேயஸும் கட்டவில்லை, ஸ்ரேயோ மார்க்கமும் பிரேயோ மார்க்கமும் நம்மை கட்டுகின்றது. எதனால் கட்டுகின்றது? அந்த ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்ற முடிவை அடைவதற்காக அதை அந்த மார்க்கத்தில் அவைகள் நம்மை கட்டுகின்றது. கட்டுகின்றது என்றால் அதனுடைய பொருள் என்ன? அதை நாம் செய்துதான் ஆக வேண்டும். சாதனையின்றி சாதிப்பார் யாரும் இல்லை. அந்த சாத்தியத்தை ஒன்றை சாதிக்க வேண்டுமென்றால் சாதனையில் நாம் கட்டுண்டு கிடக்கின்றோம். பிறகு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஸ்ரேயஸும் அல்லது ஸ்ரேயோ மார்க்கமும் பிரேயோ மார்க்கமும் நம்மை கட்டுகின்றது என்றால் என்ன பெரிய வித்தியாசம்? ரெண்டுமே நம்மை பந்தப்படுத்துகின்றது. அப்போ ஸ்ரேயஸை ஏன் நம்ம தேர்ந்தெடுக்கணும்? பிரேயஸை தேர்ந்தெடுத்துட்டு போகலாமே. பிரேயஸை தேர்ந்தெடுத்தாலும் அந்த மார்க்கம் நம்மை கட்டுகின்றது, ஸ்ரேயஸை தேர்ந்தெடுத்தாலும் அந்த மார்க்கம் கட்டுகின்றது என்றால், இரண்டாவது வரியில் யமதர்மராஜா கூறுகின்றார், ஸ்ரேயஸை தேர்ந்தெடுப்பவன் கொஞ்ச நாள் தான் கட்டுண்டு இருப்பான், அந்த ஸ்ரேயஸை அடையும் வரை. பிறகு பிரேயஸை தேர்ந்தெடுப்பவன் பிரேயஸை அடையிற வரைக்கும் கட்டுண்டு இருப்பான். பிறகு பிரேயஸை அடைஞ்சு கொஞ்ச நாள்ல மீண்டும் அதே பிரேயஸிலேயே கட்டுண்டுருவான். எதை அடைஞ்சானோ அதிலேயே கட்டுண்டு கிடப்பான். இது எப்படி என்றால், ஒருவன் ஆறு ரொம்ப வேகமா தண்ணி ஓடிட்டு இருக்கு, கருப்பா என்னமோ ஒருத்தன் பார்த்தான், ஒன்று ஏதோ ஓடிட்டு இருக்கு. சரி, அதை போய் நம்ம பிடிச்சிட்டு இப்படியாவது கடையை கறக்கலான்னு நினைச்சிட்டு அதை போய் பிடிச்சான். அது என்ன ஆகுது அப்படின்னா, முதல்ல அதை பிடிச்சிட்டு கரை கடக்கலான்னா அது ஒரு கரடி, அது இவனை மறுபடி பிடிச்சிடுது. இப்போ முதல்ல இவனே சென்று அதையை பிடித்தான். பிறகு அந்த கரடி என்ன செய்ததுன்னா அது இவனை பிடித்து விட்டது. அப்படித்தான் அந்த பிரேயஸுக்கு போய் பிடிச்சோம் அப்படின்னா ஆரம்பத்திலையும் கட்டுண்டிருப்போம், பிறகும் கட்டுண்டிருப்போம். இந்த கருத்தை தான் இரண்டாவது வரியில் கூறுகின்றார். இரண்டாவது வரி நாம் இன்று பார்க்க வேண்டும். இரண்டாவது வரி தயோஹோ. தயோஹோ என்றால் இந்த ஸ்ரேயஸ் பிரேயஸ், இதில் இந்த இரண்டில் ஸ்ரேயக ஆததானஸ்ய,
ஸ்ரேயக என்பது இங்கு இரண்டாவது விபக்தி. ஸ்ரேயஸை ஆததானஸ்ய எடுப்பவனுக்கு, அந்த ஸ்ரேயஸை தேர்ந்தெடுப்பவனுக்கு. ஆததானக என்றால் தேர்ந்தெடுத்தல், ஆததானஸ்ய என்றால் அதை எடுப்பவனுக்கு என்ன வருகின்றது, என்ன ஏற்படுகிறது? சாது பவதி. அப்படிப்பட்ட மனிதன் சாது பவதி என்றால், சாது என்றால் மங்களம் அல்லது மோக்ஷம். இந்த இடத்துல சங்கரர் சாது என்ற வார்த்தைக்கு சிவம்ங்கிற மொழிபெயர்ப்பு கொடுக்கிறார். சிவம் பவதி, மோக்ஷம் பவதி, அவனுக்கு முக்தி வருகின்றது, மன நிறைவு ஏற்படுகிறது. ஸ்ரேயோ மார்க்கம் ஒருவனை பந்தப்படுத்துகின்றது, சந்தேகம் இல்லை. ஆனால் ஸ்ரேயோ மார்க்கத்தை தேர்ந்தெடுப்பவன் இறுதியில் முக்தியை அடைகின்றான், சாது மங்களத்தை அடைகின்றான், சுபம் சோபனம் இவையை அவன் அடைகின்றான். பிறகு பிரேயஸை தேர்ந்தெடுப்பவனுடைய நிலையை கூறுகின்றார். ஹீயதே அர்த்தாத் யவு பிரேயோ விரணீதே. யக என்றால் எவனொருவன், உ எவனொருவன், யு என்பது பிரேயஸை காட்டிலும் ஸ்ரேயஸை காட்டிலும் பிரேயஸை தேர்ந்தெடுக்கின்றவன் யக உ. பிரேயக விரணீதே. பிரேயக என்றால் பிரேயோ மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கின்றானோ, எவன் பிரேயஸை தேர்ந்தெடுக்கின்றானோ அவனுடைய நிலை என்ன? அர்த்தாத் ஹீயதே. அர்த்தாத் என்றால் பரம புருஷார்த்தமான மோக்ஷத்திலிருந்து, அர்த்தாத் மோக்ஷத்திலிருந்து. அர்த்தம் என்றால் இங்கு மோக்ஷம், பரம புருஷார்த்தமான மோக்ஷத்திலிருந்து. ஹீயதே, ஹீயதே என்றால் தோல்வி அடைகின்றான், அதிலிருந்து அவன் விலகிக் கொள்கின்றான், மோக்ஷத்திலிருந்து அவன் விழுந்து விடுகின்றான், மோக்ஷத்திற்கு செல்வதில்லை. மோக்ஷத்திலிருந்து அர்த்தாத் ஹீயதே என்றால் அர்த்தத்திலிருந்து அவன் பிரிக்கப்படுகின்றான், தோல்வியை அவன் அடைகின்றான். தோல்வியை அடைகின்றான் என்றால் அவன் அந்த மோக்ஷத்தை அடைவதில்லை. இப்ப இந்த ஒரு மந்திரத்தில் யமதர்மராஜா என்னென்ன கருத்து சொல்லியிருக்கார்? ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்ற இரண்டு சாத்தியம் ஒரு மனிதனால் அடைய முடியும். ஒருவன் மோக்ஷத்தை அடையலாம், இன்பத்தை அடையலாம், நன்மையை அடையலாம், இன்பத்தை அடையலாம். அதற்கு தகுந்த மார்க்கத்தை ஒருவன் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றும் பொழுது அந்த மார்க்கத்தை அவன் கட்டாயமாக கடைபிடித்தாக வேண்டும், அதில் கட்டுண்டு இருக்கின்றான். ஸ்ரேயஸை தேர்ந்தெடுப்பவன் சாது பவதி, அவன் மங்களத்தை அடைகின்றான், மோட்சத்தை அடைகின்றான். பிறகு பிரேயஸை தேர்ந்தெடுப்பவன் அவன் புருஷார்த்தத்திலிருந்து மன நிம்மதியிலிருந்து விழுந்து விடுகின்றான், நிறைவை அவன் அடைவதில்லை. பிறகு இதே ஸ்ரேயஸ் பிரேயஸ் சம்பந்தமாக மீண்டும் தொடர்கின்றார் அடுத்த மந்திரத்தில் யமதர்மராஜா. இரண்டாவது மந்திரம். ஸ்ரேயஸ்ச பிரேயஸ்ச மனுஷ்யமேதஹ தௌ சம்பரீத்ய விவினக்தி தீரஹ ஸ்ரேயோ ஹி தீரோபிப்ரேயசோ வ்ருணீதே. பிரேயோ மந்தோ யோகக்ஷேமாத் வ்ருணீதே. ஸ்ரேயஸ் பிரேயஸ் இந்த இரண்டு மார்க்கமும் ஒருவன் தேர்ந்தெடுக்கலாம் என்று யமதர்மராஜா கூறினார். இந்த மந்திரத்தில் யார் எதை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று கூறுகிறார். ஸ்ரேயஸும் பிரேயஸும் யாரு வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம் என்று கூறிவிட்டார். பிறகு யார் எதை தேர்ந்தெடுப்பார்கள் என்ற சந்தேகம் நமக்கு வருகின்றது. அதற்கு பதிலை கொடுக்கின்றார். பிறகு இரண்டாவதான ஒரு கேள்விக்கும் இங்கு பதில் வருகின்றது.
எல்லோரும் ஸ்ரேயஸை தேர்ந்தெடுப்பதே கிடையாது. அதிகப்படியான மக்கள் பிரேயஸை தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். அது என்ன காரணத்தினால்? ஏன் எல்லோருமே ஸ்ரேயஸை தேர்ந்தெடுப்பதில்லை? நன்மை என்றால் அதைத்தானே தேர்ந்தெடுக்க வேண்டும். பிறகு ஏன் எல்லோருமே பிரேயஸை தேர்ந்தெடுத்து துயரப்பட்டு சம்சாரத்திலேயே இருக்கிறார்கள்? அந்த கேள்விக்கும் இங்கு பதில் கொடுக்கின்றார் யமதர்மராஜா. 2 கேள்விக்கு இங்கு பதில் வைக்கின்றார். முதல் கேள்வி, யார் எதை தேர்ந்தெடுப்பார்கள்? இரண்டாவது கேள்வி, ஏன் எல்லோரும் ஸ்ரேயஸை தேர்ந்தெடுப்பதில்லை? எல்லோரும் ஏன், அதிகப்படியான மக்கள் பிரேயஸையே ஏன் தேர்ந்தெடுக்கிறார்கள்? இந்த 2 கேள்விக்கும் இங்கு பதில் கூறுகின்றார். இப்பொழுது மந்திரத்திற்குள் செல்வோம். ஸ்ரேயஸ்ச பிரேயஸ்ச மனுஷ்யம் ஏதக. ஸ்ரேயக பிரேயக, ஸ்ரேயசும் பிரேயசும் மனுஷ்யம் என்றால் மனிதனை, ஏதக என்றால் அடைகிறது. ஒவ்வொரு மனிதனையும் ஸ்ரேயசும் பிரேயசும் வந்து அடைகின்றது. இதனுடைய பொருள், பிறந்தவுடன் அவன் கைக்கு எட்டுவது போல ஸ்ரேயசும் பிரேயசும் காத்து கொண்டு இருக்கின்றது. அவன் தேர்ந்தெடுப்பதற்கு 2ம் இருக்கின்றது. இந்த 2ம் ஒரு மனிதனை வந்து அடைகின்றது. இது ஏற்கனவே சொன்ன கருத்து தான். பிரேயஸ் ஸ்ரேயஸ் என்பது மனிதனை வந்து அடைகின்றது. இனி யார் எதை தேர்ந்தெடுப்பார்கள்? அந்த பதிலும், ஏன் எல்லோருமே பிரேயஸை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஸ்ரேயஸை விடுத்து, அதற்கும் பதிலை கொடுக்கின்றார். அதற்கு சுருக்கமான பதில் என்னவென்றால், விவேகம். விவேகத்தை உடையவன் ஸ்ரேயஸை தேர்ந்தெடுக்கின்றான். விவேகம் இல்லாதவன் பிரேயஸை தேர்ந்தெடுக்கின்றான். அந்த விவேகத்தை எப்படி அடைகின்றான்கிறது யமதர்மராஜா இங்கு குறிப்பிடுகின்றார். ஆகவே இதற்கு நமக்கு சுருக்கமான பதில் என்ன? ஸ்ரேயஸ் பிரேயஸ் எல்லோருக்கும் தேர்ந்தெடுக்கும்படி இருந்தாலும் யார் எதை தேர்ந்தெடுப்பார்கள்? யாருக்கு விவேகம் இருக்கின்றதோ அவர்கள் ஸ்ரேயஸை தேர்ந்தெடுப்பார்கள். யாருக்கு அந்த விவேகம் இல்லையோ அவர்கள் பிரேயஸை தேர்ந்தெடுக்கிறார்கள். பிறகு அடுத்த கேள்வி, ஏன் எல்லோருமே பிரேயஸை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் அதே பதிலை நாம் கொடுக்கின்றோம். எல்லோருமே சாதாரணமாக விவேகம் இல்லாமல் இருப்பதனால் பிரேயஸை தேர்ந்தெடுக்கிறார்கள். விவேகம் வந்தவுடன் ஸ்ரேயஸை நாடுகிறார்கள். அந்த விவேகி அப்படிங்கிறதுக்கு இங்க யமதர்மராஜா கொடுக்கிற வார்த்தை தீரக அப்படிங்கிற சொல். இந்த ஸ்ரேயஸ் பிரேயஸ், அதை போல உபனிஷத்துல பிரசித்தமான வார்த்தை தீரக அப்படிங்கிற வார்த்தை. அது பகவானுக்கும் பிடிச்ச வார்த்தை, உபனிஷத்துக்கும் பிடித்த வார்த்தை தீரக என்ற சொல். தீரக என்றால் விவேகி என்பது பொருள், அறிவை உடையவன். அறிவோடு மட்டுமல்ல, அறிவோடு அந்த அறிவின்படி வாழ்கின்ற சக்தியையும் உடையவன். வெறும் அறிவு மட்டும் இருந்தா போதுமா? அந்த அறிவுக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தப்படுத்தி அந்த அறிவோடு வாழ வேண்டும் என்றால் கொஞ்சம் சக்தி அதிகமாக தேவை. அந்த சக்தியுடன் இருப்பவன் தான் தீரன். தீரன் தான் பிரேயஸை விடுத்து ஸ்ரேயஸை தேர்ந்தெடுக்கின்றான் என்று கூற இருக்கின்றார். இந்த தீரன் எப்படி இந்த விவேகத்தை அடைந்தான் கூறுகின்றார் யமதர்மராஜா. தீரக, தீரக முதல் வரியில் கடைசி சொல். தௌ சம்பரீத்ய. தௌ என்றால் ஸ்ரேயஸ் பிரேயஸ், இந்த 2ஐ, தே என்று பொருள். தீரக தௌ, இந்த ஸ்ரேயஸையும் பிரேயஸையும் என்ன செய்கின்றான்? சம்பரீத்ய. சம்பரீத்ய என்றால் ஆழ்ந்த விசாரம் செய்து. சம்பரீத்ய என்றால் அதை ஆழ்ந்து விசாரம் செய்து, அதை பற்றி அதிகம் சிந்தித்து என்ன செய்கின்றான்? விவினக்தி, ஸ்ரேயஸ் வேறு பிரேயஸ் வேறு என்று பிரிக்கின்றான். விவினக்தி என்றால் பிரிக்கின்றான்.
அவன் எப்படி பிரிக்கின்றான்? ஸ்ரேயஸையும் பிரேயஸையும் அவனால் எதனால் பிரிக்க முடிந்தது? சம்பரீத்ய. சம்பரீத்ய என்றால் நன்கு ஆலோசனை செய்து என்று பொருள். சம் என்றால் நன்கு, பரி என்றால் டோட்டலி முழுமையாக, ஏத்ய ஈத்ய என்றால் செய்து, சம்பரி ஈதாது. சம்பரீத்ய என்றால் நன்கு முழுமையாக ஆராய்ச்சி செய்து என்ன செய்கின்றான்? விவினக்தி, இரண்டையும் பிரிக்கின்றான். நன்மை வேறு இன்பம் வேறு என்று அவன் பிரிக்கின்றான். இதில் ஸ்ரேயஸ் என்ற சொல்லுக்கு நன்மைன்னு மொழிபெயர்த்தோம், பிரேயஸ் என்ற சொல்லுக்கு இன்பம் என்று பார்த்தோம். இந்த நன்மை இன்பம் இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு தெரிந்து கொள்வது மிக மிக கடினம். அது எப்படின்னா, அது சாதாரண உதாரணம் கொடுக்கணும்னு சொன்னால், இந்த பீன்ஸுக்கும் பச்சை மிளகாயும் பிரித்து பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இந்த பச்சை மிளகாய் பீன்ஸ் ஒரே மாதிரி வெட்டி போடுகிறார்கள், ஒரே மாதிரி இருக்குது. அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அது தெரியுது பிரிக்காமல் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரே மாதிரி காட்சி அளிக்கின்றது நம்மளுடைய இதுக்கு. எதெல்லாம் இன்பம் தருதோ அதுதான் எனக்கு நன்மைன்னு நம்ம நினைச்சிடறோம். உண்மை அது கிடையாது. எதெல்லாம் இன்பம் தருகிறதோ அது நன்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல எதெல்லாம் நன்மையோ அவைகளெல்லாம் ஆரம்பத்தில் இன்பமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுதுமே இன்பம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அது பேரின்பத்தை கொண்டு போகலாம். ஆரம்பத்தில் இன்பமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ யோகாசனம் எல்லாம் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இல்லை வாக்கிங் போகிறது, இதெல்லாம் ஆரம்பத்தில் இன்பமாகவா இருக்கும்? அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு இருந்தால் சௌரியமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் வேலை செய்கிறதுக்கு நம்ம உடம்பை பாதுகாக்கிறது இன்பமாகவா இருக்கும்னா இன்பமாக இருக்காது. ஆனால் அது நன்மை, அது பின்னாடி தான் அதனுடைய பிரயோஜனத்தை கொடுக்கும். ஆகவே எதெல்லாம் நன்மையோ அதெல்லாம் நமக்கு இன்பமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே போல் எதெல்லாம் இன்பமோ அவைகளெல்லாம் நன்மையாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. சாதாரண மனிதர்கள் என்ன முடிவு செய்கிறார்கள்? எது இன்பமோ அதை நாடுகிறார். நமக்கு இன்பத்தை அந்த நேரத்தில் எது சுகத்தை கொடுக்கின்றதோ அதுதான் அவர்களுடைய தத்துவம். சிகரெட் குடிக்கிறது அல்லது இது போன்ற சில எத்தனையோ பழக்க வழக்கங்கள் இருக்கு. அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு சுகம் இருக்கும். மனித புத்தி அதை நாடுகின்றது. அவர்களெல்லாம் சங்கரர் கூறுகின்றார், அதூரதர்ஷிங்கிறார். தூரதர்ஷின்னு சொன்னா ரொம்ப தூரத்துக்கு பார்க்கிறவனா, அதூரதர்ஷினா கொஞ்சம் தூரத்துக்கு தான் அவன் பார்வை போகுது, கொஞ்ச நேரத்துக்கு தான் அவனுடைய இன்பம் கிடைக்குதுன்னு பார்வை போகுது. அதற்கு மேல் பார்க்கின்ற புத்தி அவனுக்கு கிடையாது. ஆகவே அறியாமையில் இருப்பவர்கள் எது இன்பம் எது நன்மை என்று பிரிப்பதில்லை. ஆனால் இந்த தீரன் என்ன செய்கின்றான்? சம்பரீத்ய, இது இன்பம் இது நன்மை என்று நன்கு அவன் பிரிக்கின்றான். இந்த இடத்துல சம்பரீத்ய என்றால் அவன் நன்கு விசாரம் செய்து. இதிலிருந்து என்ன தெரிகின்றது? என்னதான் சாஸ்திரம் நமக்கு உபதேசம் செய்தாலும் நமக்குன்னு சிந்திக்கிற திறன் தேவை. அது ஒரு ஸ்லோகம் அழகா கூறுகின்றது. அதாவது ஒரு குருடன் இருக்கின்றான், அவனுக்கு கண்ணாடி எப்படி பிரயோஜனமோ அதே போல சுயமா சிந்தனை இல்லாதவனுக்கு சாஸ்திரம் பிரயோஜனப்படுகிறது. எஸ்ய நாஸ்தி ஸ்வயம் பிரக்ஞா. எஸ்ய என்றால் எந்த மனிதனுக்கு ஸ்வயம் பிரக்ஞா நாஸ்தி. ஸ்வயம் பிரக்ஞா என்றால் இண்டிபெண்டன்ட் திங்கிங், சுயமாக சிந்தித்தல். எஸ்ய நாஸ்தி ஸ்வயம் பிரக்ஞா. பிரக்ஞா என்றால் ஞானம். சாஸ்திரம் தஸ்ய கரோதி கிம். சாஸ்திரம் அவனுக்கு என்ன பிரயோஜனத்தை கொடுத்து விட முடியும்? சாஸ்திரம் என்னதான் சொன்னாலும் ஒரு பிரயோஜனத்தையும் அவன் அடைய மாட்டான். எஸ்ய நாஸ்தி ஸ்வயம் பிரக்ஞா சாஸ்திரம் தஸ்ய கரோதி கிம். அதற்கு உதாரணம் என்ன? இரண்டாவது வரியில் லோச்சனாபியாம் விஹீனஸ்ய. லோச்சனம் என்றால் கண், லோச்சனாபியாம் என்றால் நமக்கு ரெண்டு கண். லோச்சனாபியாம் இரண்டு கண்களும், விஹீனஸ்ய இல்லாதவனுக்கு, தர்ப்பணக கிம் கரிஷ்யதி. தர்ப்பணக என்றால் கண்ணாடி, கிம் கரிஷ்யதி அவனுக்கு என்ன பிரயோஜனத்தை கொடுத்துரும்?
ஆகவே யஸ்ய நாஸ்தி ஸ்வயம் பிரக்ஞா சாஸ்திரம் தஸ்ய கரோதி கிம் லோச்சனாபியாம் விஹீனஸ்ய தர்ப்பண கிம் கரிஷ்யதி. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்படுகிறது? சாஸ்திரம் ஒருவனுக்கு பயன்பட வேண்டுமென்றால் அவன் சுயமாக சிந்திக்க வேண்டும். அதுக்காகத்தான் சிரவணத்தை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டிய சாதனை மனனம் என்கின்ற சாதனை. அந்த மனனம்ங்கிற சாதனையில் என்ன செய்யறோம்? இது சாஸ்திரம் சொல்றதுனால உண்மை அல்ல, அல்லது குரு சொல்றதுனால உண்மை அல்ல, இது என்னுடைய மனசுக்கு உண்மையாக பட வேண்டும், இது எனக்கு தெரிவாக தெரிய வேண்டும் என்கின்ற சிந்தனை. அதனாலதான் இங்க உபனிஷத் என்ன சொல்கின்றது? அந்த தீரன் சம்பரீத்திய, அவன் சுயமாக சிந்தித்து ஆழ்ந்து சிந்தித்துத்தான் என்ன செய்து விட்டான்? வினக்தி, ஸ்ரேயஸ் வேறு பிரேயஸ் வேறு என்று பிரித்து விட்டான். இப்ப நம்ம ஏன் ஸ்ரேயஸ் பிரேயஸை விடுத்து பிரேயஸை போறோம் அப்படின்னா, ரெண்டுக்கும் வேறுபாடு தெரியாததுனாலதான். நமக்கு தெளிவா தெரிஞ்சதுன்னு வச்சுக்குவோம், இது ஸ்ரேயஸ் இது பிரேயஸ்னு, கண்டிப்பா பிரேயஸுக்கு போக மாட்டோம். அது தெரியாததுனாலதான் பிரேயஸிடம் ஸ்ரேயஸ் கிடைக்கும்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கோம். உண்மையிலேயே யாருமே நான் ஸ்ரேயஸை விட்டுட்டு பிரேயஸுக்கு போறேன்னு போறதில்லை. எல்லோருமே ஸ்ரேயஸ் வேணும்னு பிரேயஸுக்கிட்ட போயிட்டு இருக்கிறார்கள். அது எப்படி என்றால், இங்கு என்ன யமதர்மராஜா சொன்னார்? தீரக சம்பரீத்தியன்னு சொன்னார். நம்ம ஒரு உதாரணத்துக்கு அவன் எப்படி சிந்திப்பான்னு பார்ப்போம். தீரன் ஆழ்ந்து சிந்தித்து ஸ்ரேயஸ் வேறு பிரேயஸ் வேறுன்னு வேறுபடுத்துகிறான்னு சொன்னார். நம்ம உதாரணத்துக்கு தீரனுடைய சிந்தனையை பார்ப்போம். அவன் எப்படி ஆராய்ச்சி செய்கின்றான்? இது ஒரு குழு போல, இதை வச்சுட்டு நாம் சுயமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அவன் எப்படி ஆராய்ச்சி செய்கின்றான் என்றால், அவனுடைய அறிவையே இவ்விதம் கேள்வி கேட்கின்றான். நான் வாழ்க்கையில எவ்வளவோ பொருள்களை நாடிக்கொண்டு இருக்கின்றேன், இதெல்லாம் இப்படி நம்ம சிந்திக்கணுங்கிறதுக்கு இங்க ஒரு உதாரணம் பார்க்கின்றோம். நான் வாழ்க்கையில் எத்தனையோ பொருள்களை நாடிக்கொண்டிருக்கின்றேன். கொஞ்ச நாள் அந்த பொருளே வேணும்னு நாடுகின்றேன், பிறகு கொஞ்ச நாளைக்கு அதை விட்டுட்டு வேறொரு பொருளை நாடுகின்றேன், கொஞ்ச நாளைக்கு அதை அனுபவிக்கின்றேன், விட்டுட்டு வேறொரு பொருளை நாடுகின்றேன். இப்படி என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆசையானது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது. நான் ஏதோ ஒரு பொருளை ஒரு காலத்தில் வேண்டும் என்று நாடிக்கொண்டு ஒரு பொருளின் பின் சென்று கொண்டே இருக்கின்றேன். உண்மையில் நான் எதை நாடுகின்றேன்? சாதாரணமா மற்றவர்களெல்லாம் வாட் யூ வாண்ட் அப்படின்னு கேட்பார்கள். இவன் அந்த கேள்வியை தன்னிடம் கேட்கின்றான். வாட் ஐ வாண்ட், நான் எதை நாடுகின்றேன், எனக்கு எது தேவை என்று அந்த கேள்வியை தன்னிடம் கேட்கின்றான். வாட் ஐ வாண்ட், எனக்கு என்ன தேவை என்று கேட்கின்றான். பிறகு இந்த கேள்வியினுடைய அடுத்த படி, ஒரு பொருளை நான் எதற்காக நாடுகின்றேன் என்றால், எப்பொழுது நாடுகின்றேன் என்றால், அந்த பொருளில் ஆனந்தம் சுகம் இருக்கும் வரை அதை நாடுகின்றேன். எப்பொழுது அந்த பொருள் எனக்கு சுகத்தையோ இன்பத்தையோ கொடுக்க நிறுத்தி விடுகிறதோ அப்பொழுது நான் அந்த பொருளை விட்டு அடுத்த பொருளுக்கு செல்கின்றேன். உதாரணமாக, சிறு வயதில் பெற்றோர்களிடம் ரகளை பண்ணி ஒரு சைக்கிள் வேணும் அல்லது கிரிக்கெட் பேட் வேணும்னு எவ்வளவு முறை நம்ம அழுதுருப்போம், அழுது அதை வாங்கியிருக்கோம். எவ்வளவு நாள்? இப்போ நம்ம நினைச்சோம்னா எவ்வளவு சைக்கிள் வேணாலும் வாங்கலாம். ஆனால் நம்ம வாங்குறோமா? கொஞ்சம் வயது வந்த உடனே அதை விட்டுட்டு அடுத்த பொருளுக்கு போனோம். 2 வீலர் மோட்டார் சைக்கிளுக்கு போயிட்டோம், அது அழுது அதை வாங்கினோம். பிறகு என்ன ஆச்சுன்னா அதை விட்டு இனி ஒன்றுக்கு போகிறோம். இவ்விதம் பொருள்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றது. எந்த பொருளையும் நம்ம ரொம்ப நாளாக வச்சுக்கிறது இல்லை. பிறகு நான் எதை நாடுகின்றேன் என்றால், நான் பொருளை நாடுகின்றேன் என்றால் அந்த பொருளை நான் எப்பொழுதும் நாட வேண்டும். ஆனால் அந்த பொருள் சுகம் கொடுக்கும் வரை அதை நாடுகின்றேன். இதிலிருந்து நான் எந்த பொருளையும் எந்த மனிதர்களையும் நாடவில்லை, நான் இன்பத்தை தான் நாடுகின்றேன் என்ற அறிவு அவனுக்கு தோன்றுகிறது. பிறகு மீண்டும் இதனுடைய வளர்ச்சி அடுத்தபடியாக அவனுடைய அறிவு எங்கு வருகின்றது? இந்த சுகமானது பொருளின் மூலமாகவே நான் நாடிக்கொண்டிருக்கின்றேன். அந்த பொருள் இருக்கும் வரை சுகம், அந்த பொருள் இருக்கும் வரை சுகம். அந்த பொருள் சென்று விட்டால் அந்த சுகமும் சென்று விடுகிறது. இந்த பொருளை நாடாமல் சுதந்திரமாக ஒரு ஆனந்தத்தை நான் அடைந்து விட்டால்
பிறகு இந்த பொருளை நான் விட்டு விடுவேன் அல்லவா? அப்படி ஏதாவது ஒரு சுகம் ஆனந்தம் இருக்கின்றதா என்ற கேள்வி அவனுக்குள் எழுகிறது. அதாவது நான் முதலில் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்? எனக்கு பொருள் வேணும் பொருள் வேணும்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த தீரன் சிந்தனையில் புரிந்து விட்டான், நான் பொருளை நாடவில்லை, சுகத்தை தான், ஆனந்தத்தை தான், திருப்தியை தான் நாடுகின்றேன். அவனுக்கு சாஸ்திரம் பேசுகின்றது அது ஆத்ம ஞானத்தினால் அடையப்பட முடியும் என்று. அப்பொழுது அவன் பொருள்களை எல்லாம் விட்டுவிட்டு அந்த உண்மையான பேரானந்தத்தை கொடுக்கும் ஞானத்தை அவன் நாடுகின்றான். இதெல்லாம் அந்த சம்பரீத்திய என்பதற்கு ஒரு உதாரணம். இது போல நம்ம எப்படி வேண்டுமானாலும் சிந்திச்சு கடைசியில் என்ன முடிவுக்கு வரணும்? நான் நாடுவது மன நிறைவை, இந்த உலகத்தை அல்ல. ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. நம்ம அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருக்கோம்? நான் உன்னை நேசிக்கின்றேன், நான் இந்த பொருளை நேசிக்கின்றேன் என்றெல்லாம் நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம். இறுதியில் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? நான் நாடுவது மன நிறைவை. அந்த மன நிறைவை இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த பொருள்களும் கொடுக்காது. இதுவரை கொடுக்கவில்லை, இப்பொழுதும் கொடுக்கவில்லை, இனிமேலும் கொடுக்காது என்ற ஞானத்தை அவன் அடைந்து என்ன செய்கின்றான்? விவினக்தி, பிரித்து விடுகின்றான். இது ஸ்ரேயஸ், இது பிரேயஸ் என்று பிரித்து விடுகின்றான். இப்போ இங்க ரெண்டு கருத்து இருக்கு. விவேகம்தான் ஸ்ரேயஸை பிரேயஸை பிரிக்கின்றது. அந்த விவேகத்திற்கான உபாயத்தையும் இங்கு யமதர்மராஜா கூறிவிட்டார். சம்பரீத்திய என்ற வார்த்தை முக்கியமான சொல். சம்பரீத்திய என்றால் ஆழ்ந்து சிந்தித்துத்தான் அவன் இந்த முடிவுக்கு வந்தான். திடீர்னு அவன் ஸ்ரேயஸுக்கு வரல. அவன் அவ்வளவு சுலபமாக ஸ்ரேயஸுக்கு வரவில்லை. ஆழ்ந்து அவனுடைய மனசை டோட்டல் யூட்டிலைசேஷன், அவனுடைய மனசை எவ்வளவு தூரம் பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் பயன்படுத்தித்தான் இந்த உண்மையை அவன் கண்டு கொண்டான். ஆகவே இரண்டாவது வரியில் கூறுகிறார், தீரக, மீண்டும் அதே சொல் தீரக, ஸ்ரேயசக. இதுல அபிஸ்ரேயசக விருணீதேங்கிற இடத்துல அபிங்கிற வார்த்தை எடுத்து விருணீதேங்கிற இடத்துல சேர்த்தி கொள்ள வேண்டும். தீரக தீரன், பிரேயசக, பிரேயசக என்றால் பிரேயஸை விடுத்து, ஸ்ரேயக முதல் சொல் ஸ்ரேயஸை, அபிவிருணீதே தேர்ந்தெடுக்கின்றான். அபிவிருணீதே என்றால் தேர்ந்தெடுக்கின்றான். எதை? ஸ்ரேயக, ஸ்ரேயஸை தேர்ந்தெடுக்கின்றான். யார்? தீரக. எதை விடுத்து? பிரேயசக, பிரேயஸை விடுத்து ஸ்ரேயஸை தீரனானவன் அபிவிருணீதே தேர்ந்தெடுக்கின்றான். அவன் ஏன் யார் தேர்ந்தெடுக்கிறாருங்கிற கேள்விக்கு இப்ப பதில் கிடைத்தாச்சு. தீரகங்கிறத ஆன்சர். எனக்கெல்லாம் கொஸ்டின் பேப்பர் கொடுத்து உங்களுக்கெல்லாம் டெஸ்ட் வைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சுன்னா இதுதான் முதல் கேள்வியாக கேட்பேன். யார் பிரேயஸை தேர்ந்தெடுப்பார்கள்? ஒன் வேர்ட் ஆன்சர் தான், தீரக. தீரக தான் தேர்ந்தெடுப்பான். ஏன் தீரன் தேர்ந்தெடுக்கின்றான்? சம்பரீத்திய விவினக்தி. அவன் ஆழ்ந்து சிந்திச்சு பிரித்து விட்டதனால் அவனுக்கு கண்ணுக்கு முன் தெரிகின்றது, இது ஸ்ரேயஸ், இது பிரேயஸ், இது வெறும் இன்பத்தை கொடுத்து மறைவது, இது நன்மையை கொடுப்பது என்று தெரிவதனால் பிரேயஸை விடுத்து ஸ்ரேயஸை தேர்ந்தெடுக்கின்றான். பிறகு கடைசி பகுதியில் யார் பிரேயஸை தேர்ந்தெடுக்கிறார்கள்? மந்தக. தீரனுக்கு ஆப்போசிட் உபனிஷத்திலிருந்தே நமக்கு கிடைச்சாச்சு. மந்தக. சில சமயம் நம்ம சொல்றதுல சொன்ன மந்தனா இருக்கிறையே அப்படின்னு. உபனிஷத்தினுடைய வார்த்தை மந்த புத்தி உடையவன். மந்தக என்றால் அறிவு இல்லாதவன். அவிவேகி, விவேகமற்றவன். எதை தேர்ந்தெடுக்கிறான்? பிரேயக விருணீதே, பிரேயஸை விருணீதே தேர்ந்தெடுக்கின்றான். இப்ப தீரனுக்கு எதிர்ச்சொல் மந்தக. மந்தக என்றால் மந்த புத்தியுடையவன், விவேகத்தை பயன்படுத்தாமல், விவேக அடையாதவன், சிந்திக்காதவன், வெறும் சுகத்தை மட்டும் அனுபவித்து கொண்டு இருக்க விரும்புபவன், இருப்பவன் மந்தக. எதை தேர்ந்தெடுக்கின்றான்?
பிரேயக விருணீதே, பிரேயஸை தேர்ந்தெடுக்கின்றான். பிரேயஸ்னா என்ன? இந்த இடத்துல சங்கரர் சொல்றார், பசுபுத்திராதி, பசுக்கள்னா சொத்துக்கள், உறவினர்கள், இது போன்றதை தான் அவன் தேர்ந்தெடுக்கின்றான். பிறகு யமதர்மராஜா காரணம் கொடுக்கிறார். அவர்களும் ஒரு காரணம் சொல்லுவார்கள். இப்போ நீங்க கிளாஸுக்கு வர வேண்டாம்னு உங்களை சொல்றதுக்கு அவர்களுக்கும் காரணம் இருக்கு. என்ன காரணம் சொல்லுவார்கள்? ஓவர் டைம் ஒர்க் பண்ணால் ஏதாவது சம்பாதிக்கலாம், அல்லது இதை செஞ்சிட்டு இருக்கலாம், அதை செய்யலாம், அங்கே போய் 1 மணி நேரம் உட்காந்து என்ன பண்ண போகிறோம், இல்லை ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பார்க்க வேண்டியது, இது சம்பாதிக்கிற வயசு, இப்படியெல்லாம் அவர்களும் கூறுவார்கள். பிரேயஸுக்குள்ள போறவர்களுக்கும் லாஜிக் இருக்கு. நான் ஏன் பிரேயஸுக்கு போறேன்னு அதை சொல்றார். எதற்காக, எதனால் அவர்கள் பிரேயஸை தேர்ந்தெடுக்கிறார்கள்? யோகக்ஷேமாத், யோகக்ஷேமத்துக்காக அவர்கள் பிரேயஸை தேர்ந்தெடுக்கிறார்கள். பிரேயக பிரேயஸ் என்று சொன்னாலும் ஒரே பொருள் தான். சில சமயம் பிரேயகன்னு சொல்றோம், சில சமயம் பிரேயஸ்ன்னு சொல்றோம்னா சகாராந்த வார்த்தை. பிரேயஸ் பிரேயக ஒரே சொல். யோகக்ஷேமாத் என்றால் என்ன? அதாவது நம்ம வாழ்க்கைக்கு பாதுகாப்பான பொருள்களெல்லாம் யோகக்ஷேமம்னு சொல்றது. அதை தேர்ந்தெடுப்பதற்காக அவனுடைய வாழ்க்கையையே அவன் கழித்து விடுகின்றான். முழு வாழ்க்கையும் கழிச்சதற்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவன் எதுக்காக வாழ்க்கையை செலவிட்டான்? தன்னை அழியக்கூடிய இந்த தேகத்தை பாதுகாப்பதற்காக. அதற்கு பதிலாக வேற ஏதாவதுல அவன் காலத்தை செலுத்தி இருந்தாலும் இந்த சரீரம் பிராரப்த கர்மம் நீங்கிற வரைக்கும் அழிய போறதில்லை. நம்ம முயற்சி செஞ்சாலும் அது அழியாது. அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிகின்றது, வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டோம், வாழ்க்கையை நாம் பிரயோஜனம் இல்லாமல் செலவிட்டு விட்டோம் என்று அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிகின்றது. எப்பொழுது? பிரயோஜனமில்லாத விஷயத்தில் காலத்தை கழித்ததற்கு பிறகு. இந்த இடத்துல யோகக்ஷேமம் என்றால், யோகக என்றால் நாம் அடையாத பொருளை அடைவது, க்ஷேமக என்றால் அதை வைத்து காப்பாற்றுவது. யோகக அப்பிராப்தஸ்ய பிராப்திகி, அப்பிராப்தஸ்யன இதுவரைக்கும் அடையாததெல்லாம் அடையிறதுக்கு பேர் யோகக. ஒரு பொருளை அடைஞ்சிட்டா மட்டும் போதாதா, அதை வச்சு காப்பாற்றுறதுக்கும் அதுக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் தொடச்சாவது வச்சுட்டு இருக்கணும். என்னைக்கு ஒரு பொருளை வாங்கினாலும் மெயின்டெனன்ஸ்னு அதுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்கத்தான் செய்யும். திடீர்னு லாட்ரி வந்துடுதுன்னு ஒரு யானையை வாங்கிட்டோம்னு வச்சுக்குவோம், பிறகு அதை வச்சு கட்டி காக்கிறதுக்கு அவர்களால முடியாது. அதனால் வாழ்க்கையில் ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா அந்த பொருளை வச்சு காப்பாற்றுறதுக்கு தகுதி இருக்கான்னு பார்த்துட்டு தான் அந்த பொருளையே வாங்கணும். சில பேர் அந்த காலத்துல எல்லாம் பெரிய பெரிய வீடு கட்டியிருப்பார்கள். ஒரு ஏக்கரா இருக்கும் வீடு. கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னா 2 பரம்பரைக்கு அப்புறம் அந்த வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இவர்களால வசதி இல்லாமல் போயிடும். காரணம் என்ன? அவ்வளோ வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு கூட வசதி இல்லாமல் சென்று விடும். இது யோகம் இருக்கு, க்ஷேமத்துக்கு வழி இல்லாமல் போயிடும். இப்போ க்ஷேமக என்றால் வாங்கினதை காப்பாற்றுறது, யோகக என்றால் புதிதாக பொருளை அடைதல். இங்கு யமதர்மராஜா சொல்றார், அப்படி யோகக்ஷேமத்திற்காக அவர்கள் பிரேயஸை தேர்ந்தெடுக்கிறார்கள், பொருளை தேர்ந்தெடுக்கிறார்கள், காலத்தை அதற்காக பயன்படுத்துகிறார்கள், அல்லது வாழ்க்கையையே பயன்படுத்தி விடுகிறார்கள். அதாவது ஒருவர் கூறினார், நம்மளுடைய பாதி வாழ்க்கை என்ன செய்கிறோம்னா ஹெல்த்தை ஸ்பெண்ட் பண்ணி வெல்த்தை வாங்குறோமா. ஹெல்த்னா ஆரோக்கியத்தை விடுத்து வெல்த் பணத்தை சம்பாரிச்சிட்டு இருக்கோம். ஏன்னா சின்ன வயசில், அதாவது சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடாம, பிஸ்னஸ் இல்லையா, எந்த நேரத்தில் என்ன வேணாலும் வரும், அப்படி இருக்கிற ஹெல்த்தை எல்லாம் ஸ்பாயில் பண்ணி வெல்த்தை சம்பாதிக்கிறோம் பாதி. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த வெல்த்தை செலவழித்து ஹெல்த்தை சம்பாரிச்சிட்டு இருப்போம். அந்த ஹெல்த் எல்லாம் போயிருமா, பேங்க்கில் பணம் இருக்கும், அந்த வெல்த்தை எல்லாம் செலவு பண்ணி, வெல்த்னா பொருளை எல்லாம் செலவு விட்டு இப்போ ஒரு நல்ல ஹெல்த் வேணும்னு ஹெல்த்தை தேடிட்டு இருப்போம். இதுதான் யோகக்ஷேமம் அப்படிங்கிறது. இதுதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது யாரு செய்வான்னா மந்தக, மந்த புத்தி உடையவன் தான் இதை செய்கிறார்கள். பிறகு தீரன் என்ன செய்கின்றான்? அபிவர்ணீதே ஸ்ரேயக, ஸ்ரேயஸை அவன் தேர்ந்தெடுக்கின்றான். இவ்விதம் இந்த 2 மந்திரத்தில் ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்பதை பற்றிய கருத்தை கூறி, இனி யமதர்மராஜா என்ன பண்றார்? நச்சிகேதனை பார்க்கிறார். பார்த்து, நீ யார், நீ மந்தனா தீரனா புகழ போறார் நச்சிகேதனை.
நீ தீரன், மந்த புத்தியுடையவன் அல்ல, நீ பிரேயஸை விடுத்து ஸ்ரேயஸை தேர்ந்தெடுத்துள்ளாய் என்று அடுத்த 2 மந்திரத்தில் நச்சிகேதனுடைய விவேகத்தை ஸ்துதி செய்கின்றார். நீ என்ன செய்துள்ளாய், பிரேயஸையெல்லாம் நான் உனக்கு கொடுத்து பார்த்தேன், அதை விடுத்து நீ ஸ்ரேயஸை தேர்ந்தெடுத்துள்ளாய் என்று கூறுகின்றார். 3வது மந்திரம். சத்வம் பிரியான் பிரிய ரூபாகம் ச காமான் அபித்யாயன் நச்சிகேதோத்யஸ்ராக்ஷீஹி நைதாம் ஸ்ருங்காம் வித்தமயீமவாப்தஹ யஸ்யாம் மஜ்ஜந்தி பகவோ மனுஷ்யாஹ. இங்கு நச்சிகேதனிடம் கூறுகின்றார், ஹே நச்சிகேதா, நீ பிரேயஸை தியாகம் செய்து விட்டாய், பிறகு ஸ்ரேயஸை தேர்ந்தெடுத்துள்ளாய் என்று நச்சிகேதனை புகழ்கின்றார். இங்கு சக துவம், துவம் என்றால் நீ, சக என்றால் அப்படிப்பட்ட நீ, எப்படிப்பட்ட தீரனாக இருக்கின்ற நீ. சக துவம், சகன்னு சொன்னா அவன் அர்த்தம், அவன் நீ என்றால் அப்படிப்பட்ட நீ என்று பொருள். சத்துவம் அப்படிப்பட்ட நீ, எப்படிப்பட்டவன். இங்க முதல் பகுதியில் நம்ம பார்த்தமே, இதெல்லாம் எனக்கு வேண்டா, ஸ்வாபாவோ மர்த்தியஸ்ய யதந்த கைதத்து என்று கூறிய அப்படிப்பட்ட நீ என்ன செய்தாய், பிரியான் பிரிய ரூபாம் ச காமான். பிரியான் என்றால் உனக்கு இன்பத்தை கொடுக்கின்ற, பிரியான் என்றால் உனக்கு இன்பத்தை கொடுக்கின்ற, பிரிய ரூபான் என்றால் கவர்கின்ற, அட்ராக்டிவ், பிரிய ரூபம் என்றால் கவர்ச்சிக்கு உள்ளான, காமான், காமான் என்றால் பொருள்கள். யம தர்மராஜா என்னென்னமோ கொடுக்குறேன்னு சொன்னாரு, 100 வருஷம் வாழு, புத்திரனை தர்றேன், யானையை தர்றேன், பசுவை தருகின்றேன், குதிரைகளை தருகின்றேன் என்றெல்லாம் கூறினார் அல்லவா. அப்படிப்பட்ட பொருள்கள் காமக என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக காமகங்கிறதுக்கு பல பொருள் உண்டு. மனதில் தோன்ற ஆசைக்கும் காமகன்னு பொருள், ஆசைப்படுகின்ற பொருளையும் காமக என்று சொல்லலாம். இங்கு காமான் என்றால் ஆசைப்படுகின்ற பொருள். அதற்கு 2 அடைமொழி. எப்படிப்பட்ட பொருள்கள், பிரியான் உனக்கு இன்பத்தை கொடுக்கின்ற பிரியமான பொருள், பிரிய ரூபான், பிரிய ரூபான் என்றால் உன்னை கவர்கின்ற, அட்ராக்டிவ், பிரிய ரூபான் காமான். இவைகளையெல்லாம் நீ என்ன செய்தாய் சொல்றார் அடுத்த சொல்லல. இவைகளையெல்லாம் நான் கொடுக்கறேன்னு சொன்ன உடனே நீ அப்போவா கொடுங்க உடனே அப்படின்னு சொல்லி நீ வாங்கவில்லை. இந்த பொருள்களை எல்லாம் நீ என்ன செய்தாய், அபித்யாயன். அபித்யாயன் என்றால் இந்த பொருள்களினுடைய தன்மையை நீ சிந்தித்தாய், தியானம் செய்தாய். சில பேர் அந்த விஷயத்தையே தியானம் செய்வார்கள், அந்த பொருளையே தியானம் செய்வார்கள். நீ அந்த பொருளில் உள்ள குறைகளை தியானம் செய்தாய். அது எப்படி நமக்கு தெரியுது நச்சிகேத அந்த பொருள்கள் உள்ள குறையத்தான் தியானம் பண்ணான்னு? அது அடுத்து அவனுடைய செயலிலிருந்து வருகின்றது, தியாகத்திலிருந்து தெரிகிறது. அந்த பொருளையே தியானம் பண்ணியிருந்தான்னா அதை ஏற்றுக்கொண்டிருப்பான். அந்த பொருள் கொடுக்கின்ற சுகத்தை தியானம் செய்திருந்தால் அந்த பொருள் கொடுக்கின்ற துக்கத்தை தியானம் செய்தாய் என்று கூறுகிறார். அபித்யாயன் என்றால் அங்கு சம்பரீத்தியன் சொன்னார், அதேதான் இங்கேயும் கூறுகின்றார். அபித்யாயன் நன்கு உன்னால் விசாரம் செய்யப்பட்டது. நச்சிகேதக, ஹே நச்சிகேதா. நச்சிகேதக, நச்சிகேதனை சொல்றார், ஹே நச்சிகேதா, அப்படிப்பட்ட நீ இன்பத்தை கொடுக்கின்ற, உன்னை கவருகின்ற அந்த பொருள்களை, அதனுடைய தன்மைகளையும் நன்கு ஆராய்ச்சி செய்து, ஆராய்ச்சின்னா தமிழ்ல நல்ல வார்த்தை, ஆராய்ச்சி செய்து விசாரம் செய்து என்ன செய்தால், என்ன செய்தாய், அத்தியஸ்ராக்ஷீஹி.
அத்தியஸ்ராக்ஷீஹி என்றால் தியக்தவான், நீ தியாகம் செய்து விட்டாய். அத்தியஸ்ராக்ஷீஹி, இது ஸ்ரிஜ் அப்படிங்கிற தாது. ஸ்ரிஜ்னா விட்டு விடுதல். அத்தியஸ்ராக்ஷீஹி என்றால் அதிஸ்ரிஜ், நன்கு அதை தியாகம் செய்து விட்டாய், அதை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப எந்த யமதர்மராஜா நச்சிகேதனை பார்த்து இதை நீ ஏத்துக்கோ ஏத்துக்கோன்னு சொன்னாரே, அதே யமதர்மராஜா இப்ப என்ன சொல்றார், நீ ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சந்தோஷமா புகழ்ந்து சொல்கின்றார். நீ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு மீண்டும் ஒன்று சொல்கின்றார். கொஞ்சம் மந்திரத்துக்கு முன்னாடி யமதர்மராஜா உனக்கு மீண்டும் ஒரு வரம் தருகின்றேன்னு சொல்லி ஒரு மாலையை தருகிறேன்னு சொன்னார். அந்த மாலையை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இங்கு யமதர்மராஜா கூறுகின்றார். அதாவது 16வது மந்திரம், சென்ற அத்தியாயத்துல 16வது மந்திரத்துல என்ன சொன்னாரு, ஸ்ருங்காம் சேம மணேக ரூபாம் கிருஹான, நான் உனக்கு ஒரு மாலையை தருகிறேன்னு சொன்னார். இது எந்த இடத்துல சொன்னார் என்றால், 2வது வரத்தை சொல்லி முடித்தவுடன் நச்சிகேதன் என்ன பண்ணா, அதை கேட்டுட்டு அப்படியே திருப்பி சொன்னான். அதனால திருப்தி அடைந்த யமதர்மராஜா மீண்டும் உனக்கு 2 வரம் தருகிறேன்னு சொல்லி இந்த வரமானது, அதாவது இந்த யாகமானது உன்னுடைய பெயரிலேயே இருக்கட்டும்னு ஒரு வரம் கொடுத்தார். பிறகு இந்த மாலையை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொன்னார். அந்த மாலையையும் நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இங்கு குறிப்பிடுகின்றார் 2வது வரியில். ந ஏதாம் ஸ்ருங்காம், ஸ்ருங்கா என்றால் மாலை, ஸ்ருங்காம். ஏதாம் என்றால் இந்த, இந்த ஏன் சொல்றாரு தெரியுமோ, அந்த மாலை உன்ன யமதர்மராஜா கையில் இருக்கு, நச்சிகேதனுடைய கழுத்துக்கு போகல. இதை கொடுத்தாரு, நச்சிகேதன் வேண்டான்னு சொல்லியிருக்கான். அதனால இந்த மாலையை நீ என்ன செய்தாய், அது எப்படிப்பட்ட மாலை, வித்தமயீம். வித்தமயீம் என்றால், மயி என்றால் அதிகமாக உடைய, வித்தம் என்றால் பொருள், விலை மதிக்க முடியாத இந்த மாலையை நீ என்ன செய்தாய், ந அபாப்தக, நீ ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த மாலையை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை. ந அவாப்தக துவம், நீ இந்த மாலையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப யமதர்மராஜா கொடுக்கிறேன்னு சொன்ன உடனே நச்சிகேதன் அங்கு அதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இங்கு நமக்கு தெரிகிறது. பொதுவா மனிதர்களுடைய புத்தி என்ன தெரியுமோ, ஃப்ரீயா எது கிடைச்சாலும் வாங்கி வச்சுக்கிறதா. அது நமக்கு பிரயோஜனம் இருக்குமோ இல்லையோ, ஃப்ரீயா கிடைக்குதா சும்மா கிடைக்குதா வாங்கி வச்சுக்கலாம், சும்மா தானே கிடைக்குது அப்படின்னு. அது நமக்கு இருக்கவே கூடாது. நமக்கு பிரயோஜனம் இருக்கிறதா இருந்தா வாங்கி வைக்கணும். பிரயோஜனமா இல்லை அப்படின்னா அது ஃப்ரீயா கிடைக்குதோ ஃப்ரீ, சும்மா கிடைக்குதோ சும்மா கிடைக்கலையோ, அதை நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது. இதுக்கு தான் அபரிக்கிரக அப்படின்னு பதஞ்சலி சொல்றார். அபரிக்கிரக என்றால் தேவையில்லாத பொருள்களை வைத்து கொள்ளாமல் இருத்தல் ஒரு விதமான தபஸா அவர் சொல்றார். அபரிக்கிரக, பரிக்கிரகம்னு என்ன, நம்மளை சுத்தியும் பொருள்களை சேர்த்து வச்சுக்கிறது. இந்த ரொட்டி வாங்கினாலும் கூட அதில் இருக்கிற நூலை தூக்கி எறிய மாட்டோம், அது ஒரு இடத்துல வச்சுக்குவோம். இப்படி வீட்டுக்குள்ள பார்த்தோம்னா எல்லா பொருள்களா இருக்கும், அங்க ஒண்ணுமே ஃப்ரீயா கிளீனா இருக்காது. காரணம் எல்லாம் அந்த புத்தி, அது எப்பாவது பயன்பட்டுருமோ. சில சமயம் ஒரு பொருளை தூக்கி எங்காவது குப்பை தொட்டியில போடுவோம், வெளியே எடுத்து போடுறதுக்கு முன்னாடி நம்மளே எடுத்து மறுபடியும் வச்சுக்குவோம். இதெல்லாம் எந்த புத்தியை காட்டுகின்றது, அந்த பரிக்கிரகம் அது இல்லை, இருக்கக்கூடாது. இங்கு நச்சிகேதன் என்ன செய்து விட்டான், அந்த பொருளை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த மாலையை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப நச்சிகேதனை போலத்தான் எல்லாம் இருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் வரும்போது யமதர்மராஜா சொல்றார், அப்படி அல்ல. இந்த பணம், இந்த தங்கம், இந்த வித்தத்துக்காக எல்லா மனிதர்களும் இந்த வித்தத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வித்தத்தை நீ துறந்துள்ளாய் என்று சொல்கின்றார். அடுத்த பகுதியில் எஸ்யாம், எஸ்யாம் என்றால் எந்த, இந்த நகைகளில், நகை விஷயத்தில் பகவோ மனுஷ்யாக, பகவோ என்றால் அதிகமான மனிதர்கள், மஜ்ஜந்தி, மஜ்ஜந்தி என்றால் மூழ்கி இருக்கிறார்கள். இந்த நகையாசையினால், இந்த பொருளை அணிகலன்களினால் எல்லா மனிதர்களும் மூழ்கி இருக்கிறார்கள். இதை பற்றி நான் விளக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் மனிதர்கள் எப்படி மூழ்கி இருக்கிறார்கள். அந்த நகை விற்கிற கடையில் போய் பார்த்தோம்னா அங்கே கார் பஸ் எல்லாம்
கூட்டம் கூட போக முடியாது, எல்லாம் நடந்து தான் போகணும். அவ்வளவு கூட்டம் ஏன் இருக்குன்னா அது அந்த காலத்திலிருந்தே இருக்கு. பகவோ மனுஷ்யாகா மஜ்ஜந்தி, இந்த நகை இந்த ஆபரணங்கள் இதில் மூழ்கி இருக்கிறார்கள், பொருளில் மூழ்கி இருக்கிறார்கள். இந்த பொருள் என்ன செய்யும்னா அதுக்கு ரொம்ப சக்தி இருக்கு, அது எல்லாத்தினுடைய புத்தியுமே மாத்திரும். இந்த பொருளுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. பொதுவா தங்கத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்குன்னு புராணத்துல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு கதையிலையும் கூட சொல்லப்படுகிறது. இந்த பரீட்சித்து மகாராஜா ரொம்ப நல்லவர் தான். அவருடைய காலத்துல தான் கலிகாலம் வந்துதான். அந்த களி வந்துட்டு இருக்கும் பொழுது பரீட்சித்து அந்த களியோட போரிட்டு களியை அவனுடைய நாட்டுக்குள்ள வராம பண்ணிட்டான். பிறகு களி பார்த்தான், இது பரீட்சித்தினுடைய தர்மத்தினால அவனுடைய நாட்டுக்குள்ளேயே போக முடியல, எப்படியாவது உள்ள போகணுமேன்னு களி பரீட்சித்துக்கிட்ட எனக்கு ஏதாவது ஒரு 3 இடம் 2 இடம் ஏதாவது கொஞ்சம் இடம் கொடு அப்படின்னு கேட்டான். உடனே பரீட்சித்து சொன்னார், சரி யாரெல்லாம் மது அருந்துகிறார்களோ அந்த இடத்துல நீ இரு இப்படின்னு 2-3 இடம் சொன்னார். பிறகு களி சொன்னா, எனக்கு அந்த இடம் போதாது, இனி ஒரு இடம் வேணும் அப்படின்னா. சரி என்ன வேணும்னா, எங்க தங்கம் இருக்கோ அங்கேயும் நான் போறேன் அப்படின்னு சொன்னான். சரி அங்கேயும் போ அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே அந்த பரீட்சித்து மகாராஜாவுடைய கிரீடத்துல தங்கம் இருந்தது, அங்க போய் களி உட்கார்ந்துட்டான். அதனாலதான் அவருக்கு அந்த புத்தி வந்தது. முனிவர்கள் தவம் செய்யற முனிவர்கிட்ட பாம்பை தூக்கி போடணுங்கிற புத்தி வந்தது. ஏன்னா அந்த களி தங்கத்துல போய் உட்கார்ந்ததுனால. அப்ப நம்ம புராணங்கள் எல்லாம் தங்கத்தினால மனிதர்கள் எப்படி மோகப்பட்டுள்ளார்கள் அப்படிங்கிறத கதையாக விளக்குகிறது. நம்ம அனுபவத்துல பார்க்கிறோம். இங்க யமதர்மராஜா எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறார், மஜ்ஜந்தி என்றால் மூழ்கி இருக்கிறார்கள். அது கொஞ்சம் பேரா, பகவோ மனுஷ்யாக, எல்லா மனிதர்களும் மூழ்கி இருக்கிறார்கள். ஒரு முறை ஒரு நண்பரிடம் ஒன்றை கூறினேன், இந்த தங்கத்தை வச்சு என்ன பிரயோஜனம், சாப்பிட கூட முடியாது, பசிச்சுன்னா அந்த நகை சாப்பிட முடியுமான்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, அதை வித்தா எவ்வளவு இட்லி தோசை வாங்கி சாப்பிடலான்னு. நம்ம என்ன சொல்ல முடியும், ஒன்றும் சொல்ல முடியாது. ஆகவே மஜ்ஜந்தி என்றால் மூழ்கி இருக்கிறார்கள். இப்ப எனக்கு அதுல பிரியம் இல்லை, ஆனா வித்தா ரொம்ப பொருள் கிடைக்குமே. காரணம் என்ன, மற்றவர்களுக்கு அதில் மோகம் இருக்கின்றது. ஆகவே அப்படிப்பட்ட தனத்தை நீ என்ன செய்தாய், அத்தியஸ்ராக்ஷீஹி, நீ அதை தியாகம் செய்து விட்டாய். பிறகு மீண்டும் 4வது மந்திரம், தூரமேதே விபரீதே விஷோச்சீம் அவித்யாயாச்ச வித்யேதி ஞாதாம் வித்யா பீப்சினம் நசிகேதசம் மன்யே நத்வா காமா பகவோ லோலுபந்த. இந்த மந்திரத்திலும் குறிப்பாக 2வது வரியில் யமதர்மராஜா மீண்டும் நச்சிகேதனுடைய விவேகத்தை புகழ்கிறார். மீண்டும் கூறுகின்றார், உன்னை எந்த பொருளும் அசைக்கவில்லை, நீ ஸ்ரேயஸை தேர்ந்தெடுப்பவனாக நான் முடிவு செய்துள்ளேன் என்று கூறுகிறார். பிறகு முதல் வரியில் இனி ஒரு கருத்தை கூறுகிறார். அது என்னவென்றால், ஸ்ரேயஸ் பிரேயஸ் இந்த இரண்டும் இருக்கின்றது. ஒரு மனிதன் சொல்லலாம், இந்த இரண்டில் ஏன் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும், ரெண்டையுமே தேர்ந்தெடுத்துருவோமே, பிரேயஸையும் தேர்ந்தெடுத்துக்குவோம் ஸ்ரேயஸையும் தேர்ந்தெடுத்துக்குவோம், நன்மையும் இருக்கட்டும் இன்பமும் இருக்கட்டும், எதுக்கு ஒன்றை தியாகம் பண்ணி இனி ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு சந்தேகம் வரலாம். இப்போ ஒருவர் ஆப்பிள் கொடுக்குறார், ஆரஞ்சு கொடுக்குறார், ரெண்டில் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்கிறார். இல்லை எனக்கு ரெண்டுமே வேணும்னு ஏன் நான் ரெண்டையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது? அப்போ ஒரு மனிதன் ஏன் ஸ்ரேயஸையும் தேர்ந்தெடுக்க கூடாது, அதே சமயத்துல பிரேயஸையும் தேர்ந்தெடுக்க கூடாது? இந்த கேள்விக்கு யமதர்மராஜா பதில் சொல்றார், அது முடியாது. ஏதோ ஒன்றைத்தான் ஒருவன் தேர்ந்தெடுக்க முடியும். காரணம், ஸ்ரேயோ மார்க்கம் வேறு பகுதி, பிரேயோ மார்க்கம் வேறு திசையில் இருக்கின்றது. இரண்டும் வேறு வேறுபட்ட திசையில் இருப்பதனால் ஒரு மனிதன் ஏதோ ஒன்றைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால்
அதை மட்டும் தேர்ந்தெடுத்தா போதாது, இனி ஒன்றை தியாகம் செய்துதான் ஆக வேண்டும். இங்க இதையும் வச்சுக்கிறேன் அதையும் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற பிஸ்னஸ் கிடையாது. ஏதோ ஒன்றைத்தான் எடுக்க வேண்டும். பிரேயஸ் வேணும் அப்படின்னா ஸ்ரேயஸை தியாகம் பண்ணணும். ஸ்ரேயஸ் வேண்டும் என்றால் பிரேயஸை தியாகம் செய்ய வேண்டும். ஒரு ராஜா எல்லாத்தையும் திறந்துட்டு காட்டுக்கு போனார். கொஞ்சம் வருஷம் அங்க இருந்தார். பிறகு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் அரண்மனைக்கு வந்தார். அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கூடி அந்த ராஜாவை ஒரே புகழ்ந்து, நீங்க இந்த பெரிய ராஜ்யத்தையே திறந்துட்டு காட்டுக்கு போயிட்டீங்கன்னு எல்லாம் புகழ்ந்தார்கள். உடனே துறவியில நீங்க தான் பெரிய துறவின்னு சொன்னார். உடனே ராஜா சொன்னார், உண்மையிலேயே நான் துறவி அல்ல, நீங்கெல்லாம் தான் பெரிய துறவி. நான் ஸ்ரேயஸுக்காக இந்த சின்ன ராஜ்யத்தை திறந்தேன். நீங்க பிரேயஸுக்காக ஸ்ரேயஸையே திறந்திருக்கீங்க. அதனால இதுல யாரு பெரிய துறவி அப்படின்னா உண்மையிலேயே நீங்க தான் துறவின்னு சொன்னார். இப்போ ஏதோ ஒன்றை தான் திறக்க முடியும், ஸ்ரேயஸ் அல்லது பிரேயஸ். இந்த ரெண்டையும் வச்சுக்கலான்னு இந்த சன்மார்க்கம் எல்லாம் இங்க முடியாது அப்படின்னு யமதர்மராஜா சொல்றார். காரணம், ஹாஃப் டைம் பிரேயஸ் பண்றேன் ஹாஃப் டைம் ஸ்ரேயஸ் பண்றேன்னா முடியாது. பார்ட் டைம் வச்சுக்குவோமே அப்படின்னா அதுவும் முடியாதுன்னு சொல்றார். இரண்டும் வேறு வேறு திசையில் இருக்கின்றது. பிரேயஸினுடைய திசை வேறு, ஸ்ரேயஸினுடைய திசை வேறு என்று இங்கு குறிப்பிடுகின்றார். இதனுடைய விளக்கத்தை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.